நரரூபதாரி இயேசையா 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 నీ మందలు నేను నిలవాలయా నరరూపధారి యేసయ్యా 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 నీ మందలు నిన్ను నిలవాలయా నరరూపధారి యేసయ్యా 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 அனைவருக்கும் அன்பை அளித்திட, அனைவருக்கும் ஆறுதல் சொல்லிட, அனைவருக்கும் இன்பத்தை கொடுத்திட, அனைவருக்கும் ஈகை செய்திட, அனைவருக்கும் உண்மையை உணர்த்தி காண்பித்திட, அனைவருக்கும் ஊக்கத்தை கொடுத்திட, அனைவரின் ஐயங்களையும் அகற்றிட, அனைவருக்கும் அனைவருடைய எண்ணங்களை எழுச்சி பெற செய்திட, அனைவருடைய ஏக்கங்களையும் சுலபமாக மாற்றிட, அனைவருக்கும் ஒழுது காண்பித்திட, அனைவருக்கும் ஓடமாய் திகழ்கின்ற திகழப்போகின்ற உங்களுடைய பெருமான் என்னுடைய பெருமான் இயேசு பெருமானை போற்றி வணங்குகிறேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கணுங்க. நல்லா இருக்கும். நல்லா இருக்கீங்க. தேங்க்யூ. நல்லா இருக்கிறவங்க ஏசப்பாவுக்கு இந்த புதிய ஷெட்டு போட்டு ஒரு வருஷம் ஆச்சு. புதிய ஷெட்டு ஒரு வருஷம். நான் தியானத்தில் சொல்ல அதுக்கு முன்னாடி இப்போ சொல்லிடுறேன். அடுத்த நாள் மற்ற ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை தியானம் இருக்குது. அதுக்கு முன்னாடி இப்போ சொல்லிடுறேன். எல்லாம் நல்லா ப்ரிப்பேராக இருங்க. நான் 10 வருஷத்துக்கு முன்பு ஏசப்பாவை மகிமைப்படுத்தணும், தெய்வத்தை மகிமைப்படுத்தணும், மகத்துவப்படுத்தணும்னா எல்லாம் கையடிங்க, நல்லா அடிங்க, என்ன சூப்பராக அடிங்க, இப்படி தான் சொல்லிட்டு இருந்தேன். ஏசப்பா 15 வருஷம் ஃபாதருக்கு படிச்சுட்டு சொல்கிறேன், 15 ஃபாதருக்கு படிச்சுட்டு எப்போ பார்த்தாலும் கையடி, நல்லாடி, என்ன சூப்பராடி, இந்த ஷெட்டு போட்டணும், உடையணும், அடிடான். 15 வருஷம் ஃபாதருக்கு படிச்சில்ல, என் வசனத்தை சொல்லி அடுறாங்கன்னு சொல்றாரு ஏசப்பா. அன்னையிலேருந்து எங்கெல்லாம் தியானம் கொடுக்க போறோம், கடவுளை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் வசனம் சொல்லி மகிமைப்படுத்தணும். அது இப்ப கை செய்யும். அப்போ சங்கீர்த்தனம் திருப்பாடல் 47:1 பைபிள் வந்து கொண்டு கை உயர்த்து. வெரி குட். காட் பிளஸ் யூ, ஐ லவ் யூ. சங்கீர்த்தனம் 47:1 என்ன சொல்லுது? மக்களினங்களே எப்படி களிப்புடன் கை கொட்டுங்கள், ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள், புகழ்ந்து பாடுங்கள். மக்களினங்களே எப்படி கை கொட்டணும்? களிப்புடன், சிறப்பான விதத்தில் கை கொட்டணும். இப்போ ப்ரைஸ் மேடிச்சுட்டா, ஸ்கூலில் ப்ரைஸ் மேடிக்கிறான் ஃப்ரெண்டு, சே நமக்கு கிடைக்காத கிஃப்ட் அவனுக்கு கிடைச்சிச்சல, நல்லா அடிக்க தோணாது, இங்கே அடிக்க களிப்புடன். அப்படி இல்லை, ஏசப்பா உங்களுக்கும் எனக்கும் கொடுத்த எல்லா நன்மைகளையும் நினைத்து பார்த்து களிப்புடன் கை அடிக்கணும், கை கொட்டணும். அதை நினைச்சு பார்த்து படிங்க. சங்கீர்த்தனம் 47:1 என்ன சொன்னா அடிக்கணும்.
சங்கீதம் சொல்ல மாட்டேன். 47:1 இன்னும் கூடுதல் அடிக்கணும். 47 என்ன வேணா இந்த ஷெட்டு போட்டணும். அப்போ இன்னிலேருந்து நான் எப்பெல்லாம் தியானத்துக்கு வரணும் அப்போ நான் சொல்ல மாட்டேன், கையடின்னு சொல்ல மாட்டேன். சங்கீதம் 47:1 என்ன சொன்னா அடிக்கணும். 47 சங்கீதம் சொல்லாம 47:1 சொன்னா நல்லா அடிக்கணும். 47:1 சொல்ல மாட்டேன். 47 இந்த ஷெட் எல்லாம் வந்து நான் புதிய ஷெட்டு 3 ஃபேன் வைக்கிறேன். புதிய ஷெட் வைக்கும் 3 ஃபேன் வச்சு தரேன். அப்போ சங்கீதம் 47:1 47:1 47 இது பத்தாது 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 பத்தாது. அடிக்க 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 பத்தாது பத்தாது பத்தாது. கை அடிச்சா நல்ல கரகோஷம் நீங்க எழுப்பினீங்கன்னா உங்களுக்கு ஆயுட்சு காலம் கூடும். நான் இப்ப சொல்லி தரேன். சுகர் வராது, பிரஷர் வராது. சுகர் உள்ள ஆள்கள் கை உயர்த்து, பிரஷர் இருக்கிறவங்க கை உயர்த்து. உங்களுக்கு ஏன் பிரஷர் வருது? புருஷனுக்கு தான் பிரஷர் வரணும். ஐயோ பிசாசை கல்யாணம் பண்ணிட்டு பயங்கர என்ன நான் பிசாசை கல்யாணம் பண்ணணும் அண்ணன் முதல்ல எனக்கு ப்ரெஷர் ஆச்சா, எனக்கு ப்ரெஷர் கூட்டிகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயோ பிசாசை கட்டிதான் போத்த கட்டிட்டு எனக்கு தான் ப்ரெஷர் கூடுது அப்படின்னு நீங்கள் சொல்றீங்கல்ல. அப்போ ப்ரெஷர் இருக்குது. கொலஸ்ட்ரால் இது 3 இப்போ வராது. இப்போ 3 சங்கீதம் 47:1 அடிக்கும் போது இது 3 வராது. ஆயுட்சு காலம் நீண்டு போகும், கூடி கூடி கிடைக்கும். அப்போ அடிக்க ப்ரெஷர் வரக்கூடாது, சுகர் வரக்கூடாது. அப்படின்னா கையங்கன்னு எடுக்கணும், கையை அணக்கணும், அசைக்கணும், அசைச்சிட்டு நல்லா அடிக்கணும். அப்போ ப்ரெஷரு சுகரு கொலஸ்ட்ரால் இது 3 வராது. ஆயுட்சு காலம் கூடும். எப்போ அடிக்கு ப்ரெஷர் வராது, சுகர் வராது, சுகர் வராது, கொலஸ்ட்ரால் வராது. அடிக்க 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 எல்லாம் நீங்க ஆளு கொல்லாட்டோ. சூப்பர் 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 சூப்பர். நீங்க எல்லாமே சூப்பர். எல்லாம் சுயநலவாதிகள், சுயநலவாதி. தெய்வத்தை மகத்துவப்படுத்தணும் அப்படி சொல்லிட்டு சங்கீதம் 47:1 அடிக்கிற மக்கள்னு சொன்னா அப்ப சும்மா டக்க டக்க டக்குன்னு அடிச்சுட்டு இப்ப ஆயுட்சு காலம் கூடும், பிரஷர் வராது, சுகர் வராது, கொலஸ்ட்ரால் வராது இப்படி சொன்னதை நிறுத்தவே மாட்டீங்க. எல்லாம் கொல்லாட்டோ. அவ்வளவு ஆசை இருக்குது வாழணும் அப்படின்ட்டு. நல்ல ஒரு பாட்டு. என் வாழ்வின் பொருள் காணவே என்னோடு நீ பேசும் ஒரு வார்த்தை போதும், என் ஜீவன் உயிர் வாழவே. மனதில் என்றென்றும் மாறாது உன் பாசம். உங்களுடைய பாசமும் என்னுடைய பாசம் மாறி போயிடும், ஆனா ஏசப்படி பாசம் மாறாது. தெய்வமே உன்னாலே நான் என்றும் வாழ்வேன், உயிராக உணர்வாக என் தேவா வாரும், என் வாழ்வின் குறை தீர்த்திடும். உன்னாலே என் வாழ்வில் எல்லாமும் மாறும், தாயாக என்னை தாங்கிடும். அப்பா அம்மா எல்லாமே தான். உயிரானவா உறவானவா என் உயிரோடு உறவானவா. அப்ப உயிராக உறவாக அவர் நம்ம கூட இருக்கணும்னா நம்ம நாவு எப்படி இருக்கணும், நம்ம பேசுறது எப்படி இருக்கணும்? 2 வசனம் தான். நல்லா கவனிக்கணும், 2 வசனம் தான். அது வழியா நம்ம கிருபையை வாங்கிட்டு போகணும். ஏசப்போடைய கிருபையும் ஆசீர்வாதங்களும் வாங்கிட்டு போகணும். போகும்போது சும்மா போகக்கூடாது. இந்த திருத்தலத்துக்கு வந்தீங்கன்னா தேவசாயினுடைய திருத்தலத்து புனித தேவசாயம் பிள்ளையுடைய திருத்தலத்துக்கு வந்து ஷார்ப்பா இருக்கிறீங்க. காட் பிளஸ் யூ. அப்போ போகும்போது நான் அபிஷேகத்தோட தான் போவேன் அப்படிங்கிற கையடி. ஏசப்பா பேர் சொல்ல ஏசப்பாவே 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 ஏசப்பாவே. இது பத்தாது, இந்த சவுண்ட் பத்தாது. ஏசப்பாவே 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 ஏசப்பாவே. நான் போகும்போது உன்னுடைய கிருபையோடு உன்னுடைய அபிஷேகத்தோடு உன்னுடைய அன்போடு உன்னுடைய கருதலோடு திரும்பி வீட்டிற்கு போக வேண்டும், திரும்பி வீட்டிற்கு போக வேண்டும். அந்த ஒரு எண்ணம் வேணும். இப்ப நல்லா இருப்பீங்க. அப்போ சீராக் ஞானம் 27:4 முதல் 15 சிறப்பா நீங்க வாசிக்க வேண்டியது 7. அதுல லாஸ்ட் பாகம் 2 வசனம் தான். அதை நான் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு மறையுரை ஆற்ற ஆசைப்படுகிறேன்.
சீராக் ஞானம் 27:7 ஒரு பேசுவதற்கு முன்பே அவரை புகழாதே. அது ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்ட் பார்ட், அவரது பேச்சை கொண்டு அவரை அறிந்து கொள்ளலாம். உங்களுடைய பேச்சை வச்சு நீங்க யாருன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். என்னுடைய பேச்சை வச்சு என்ன நீங்களும் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். அது அப்போ லூக்கா நற்செய்தி 6:45 இது ரெண்டும் தான் இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். லூக்கா 6:45 நல்லவர் உள்ளமாகிய நல்ல கருவூலத்திலிருந்து நல்லவற்றை எடுத்து கொடுப்பர். லாஸ்ட் பார்ட். தீயவரோ தீயது நின்று தீயவற்றை எடுத்து கொடுப்பர். உள்ளத்தின் நிறைவையே வாய் பேசும். உள்ளத்தின் நிறைவையே வாய் பேசும். உள்ளத்தின் நிறைவே வாய் பேசும். சீராக்கு 27:7 அவருடைய பேச்சை கொண்டே அவரை அறிந்து கொள்ளலாம். லூக்கா நற்செய்தி 6:45 உள்ளத்தின் நிறைவையே வாய் பேசுது. ரெண்டுக்கும் கனெக்ஷன் இருக்குதா இல்லையா? நல்ல கனெக்ஷன் இருக்குது. அப்போ உங்களுடைய பேச்சை கொண்டு உங்களை கண்டுபிடிக்கலாம், என்னுடைய பேச்சை கொண்டு என்னை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அதுபோல ஒவ்வொருத்தருடைய பேச்சை கொண்டும் நம்ம யாரு என்ன கண்டுபிடிக்கலாம். அப்ப நான் பிராமின் குலத்திலிருந்து வந்து இந்த பைபிளை படிச்சு மற்ற புனித நூல்கள்லாம் படித்து எனக்கு இஷ்டம் இல்லை. ஆனால் ஏசப்பாவுடைய புனித நூல் எடுக்கிறேன், எனக்கு பிடிக்குது. அப்போ ஏசப்பாவுடைய பேச்சு எப்படி இருந்திருக்கும்? அதனால தான் உலகத்தில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிச்சிட்டு இப்போ மகத்துவமான ஒரு அடையாளத்தை காமிச்சிட்டு இருக்காரு ஏசப்பா. நான் இவரை நம்பினது 2000 சாலக்குடியில் மேத்யூ நாயக்கன் பரம்பில் தியானம் நடத்திட்டு இருக்கும்போது, அப்போ என்னுடைய ரெவிடிஸ் எல்லாம் விட்டுட்டு 40 நாள் தியானம் நடத்தும் போது, அப்போ எனக்கு பக்கத்தில் திருச்சி அடைக்கலம் எம்பி அவருடைய ஆக்சிடெண்ட் ஆகி எம்பியை கொல்றதுக்காக பிளான் பண்ணது. எம்பி காரில் மொவ காரில் எம்பியும் ஏறினதுனால மாட்டிக்கிட்டா. அப்போ ஆக்சிடெண்ட் ஆகி கைது எங்கே தான் இருக்கும். அப்போ அவள் வரும்போது எனக்கு தொட்டு எடுத்து அவள் இங்கே பிரெட்டை பிடிச்சிட்டு எல்லாருக்கும் விளம்பி கொடுப்பாவ. கை தான் சரியில்லைப்பா அப்படின்னு நான் கிண்டல் பண்ணுவேன். 8வது நாள் வியாழக்கிழமை ஆராதனை வைக்கும்போது ஃபுல் டே ஆராதனை உபவாசம். 7:30 மணிக்கு மேத்யூ நாயக்கன் பரம்பில் ஃபாதரு, மெர்சி உன்னுடைய கையை உயர்த்து, சௌக்கியம் கிடைச்சிருச்சு. ஏசப்பா பேசுறாரு. ஏசப்பா பேசுற பேச்சு எல்லாமே நன்மை நிறைந்ததாக இருக்கும், கிருபை நிறைந்ததாக இருக்கும், அபிஷேகம் நிறைந்ததாக இருக்கும், அன்பு நிறைந்ததாக இருக்கும், கருதல் நிறைந்ததாக இருக்கும், காருண்யம் நிறைந்ததாக இருக்கும், அற்புதம் நிறைந்ததாக இருக்கும், ஆரோக்கியம் நிறைந்ததாக இருக்கும். அவளுக்கு ஆரோக்கியம் கிடைக்குது. ஏசப்பா சொல்றாரு, நீ உன்னுடைய கையை உயர்த்து என்று அவர் மேத்யூ நாயக்கன் பரம்பில் குருவானவர் சொல்லுகின்ற பொழுது விசுவாசத்தோட உயர்த்துறான். ஏசப்பா எனக்கு சொல்றாருன்னு அவன் மெர்சி விசுவசித்ததுனால் அங்கே 2000 அவளுக்கு அப்போலோ எம்பி ஆனதுனால அப்போலோ ஆஸ்பத்திரி டாப் ஹாஸ்பிட்டல்லாம் போய் பார்த்துட்டு ஒன்றும் நடக்கலை. கடைசியில் சாலுக்குள்ள அற்புதம் வழியாக தான் மகளுக்கு இந்த கை நல்லா மாறிச்சு. இங்கே இருந்த கை நான் அப்போ தான் எனக்கு பயம் வந்துச்சு. நான் கரிஸ்மேட்டிக் பிரேயரில் நான் கிண்டல் பண்ணிட்டு இருப்பேன். நானும் கிண்டல் பண்ணிட்டு இருப்பேன். எனக்கு இஷ்டம் இல்லை இந்த கரிஸ்மேட்டிக் பிரேயர்லாம். இப்படி நான் திருப்பி ஜெபிப்பேன்னு எனக்கு நான் நினச்சி பார்த்ததில்லை. அந்த அளவுக்கு கடவுள் என்ன மாற்றிட்டாரு. அப்போ ஏசப்பாவுடைய பேச்சு, ஏசப்பாவுடைய நாவு வேற லெவலான. அப்போ இது வழியாக நம்ம கண்டுபிடிக்கலாம். நம்ம திருச்சபையில் நிறைய புனிதர் இருக்காங்க. 2 புனிதருக்கு நாவு அழியாத இருக்குது. அதெல்லாம் சாடி நீங்க சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். நான் அந்தோனியார் சொல்லிட்டேன். இப்ப 2வது நீங்க சொல்லுங்க. வெரி குட். நான் சாக்லேட் கொண்டு வந்துட்டேன். எப்போதும் நான் சாக்லேட் கொண்டு வருவேன். என்ன கேள்வி, எங்கேருந்து வந்தவர் அவரு? எங்கேருந்து வந்தவர்? அதெல்லாம் கூடுதல் நிறைய கொஸ்டின் கேட்காதீங்க ஃபாதர். கொஞ்சம் கொஸ்டின் கேட்டால் போதும். பொஹேமியா ஜான் நெபோமுக். ஃபர்ஸ்ட் நான் அந்தோனியார் பற்றி சொல்கிறேன். நான் இட்டலி போகும்போது பதுவை அந்தோனியார் அவர் இருக்கிற அவருடைய திருத்தலத்துக்கு போனேன். அப்போ நான்
பார்ப்பதற்கான ஒரு ஆசீர்வாதம் எனக்கு இந்த சாதாரண கூலி தொழிலாளருடைய மகன் பெலவேந்திரன், இவனுக்கு ஏசப்பா கொடுத்த ஆசீர்வாதம். இட்டாலிக்கு போயிட்டு இந்த புனித ஸ்தலங்கள்லாம் பார்ப்பதற்கான ஒரு ஆசீர்வாதம் எனக்கு கொடுத்துருக்காரு. அப்போ அந்தோனியாருடைய நாவை பார்ப்பதற்கான ஒரு அவசரம் எனக்கு கிடச்சிச்சு. அப்படியே பச்சையாக இருக்கும், இன்னும் பச்சையாக இருக்கும். அப்படியே இந்த பிளட்டெல்லாம் கலந்து இப்போவும் பச்சை நாக்கு போலே இருக்கும். இப்போ போயெல்லாம் அப்படியே தான் இருக்கும். இப்படி ஏறி மூளைக்கு ஏறி நாக்கை பார்த்துட்டு அப்படியே ஸ்டெப்பில் இறங்கி போகணும். நன்மையை பேசினார், நிறைய மறையுரைகளை ஆற்றினார். அவருக்கு கடைசியில் இந்த சமையல் அறையில் சோம்பாயா இருந்தவர். அவருக்கு ஒரு முறை வேற ஒரு ஃபாதர் வர வேண்டியவர் வராமல் போனதுனால இவரை கொண்டு போய் சும்மா போய் பேசிட்டு வாப்போ பேசினப்போ அப்போ சூடு பிடிச்சவர் தான் அந்தோனியார். ஒரு முறை யாருமே வரல, நீங்கள் யாரா வர்றது, நான் கடலில் உள்ள மீன் தவளை எல்லாத்துக்கும் நான் பேசிட்டு போகிறேன். அப்படி பேசி பேசும்போது எல்லாம் வெளியே வரும் மீன் எல்லாம். அப்படி அற்புதத்தை ஒரு நிறைய அதான் கோடி அற்புதர் என்ற ஒரு பேர், புனை பேர் அவருக்கு கிடைச்சிச்சு. அப்படி நன்மையை பேசியவர், அற்புதங்கள் நடத்தியவர், இப்படி நிறைய அற்புதங்கள் நடத்தியவர். அந்த ஒரு நாவு நமக்கு காண்பிக்கின்ற அடையாளம், நீங்களும் நானும் நமது குடும்பத்தில் வாழ்ந்து வருகின்ற இந்த சூழ்நிலையில் என்னுடைய நாவு வழியாக நான் எப்பொழுதும் நன்மையை பேசுகின்றேனா, குறைகளையே சொல்லி காண்பிக்கின்றேனா? இப்போ மூணு நாளைக்கு முன்னாடி அங்கே ஒரு குடும்பம் என்னை பார்க்க வந்தாங்க. அப்போ வயநாட்டில் திருவேண்டத்தில் வயநாட்டுக்கு டிரான்ஸ்ஃபர். இந்த பையன் 11th படிக்கிறான், 10th முடிச்சு 11th அங்கே போய் சேர்க்கணும். சேர்த்து இங்கே ஸ்கூல் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு இருந்தவன் வயநாட்டில் 11th படிக்கும்போது ஃபஸ்ட்டு எடுக்கலை. அவனை கூட்டிகிட்டு வந்து என்னை முன்னாடி நிறுத்தி அப்பா சொல்கிறாரு, மண்டு தருதலை மக்கு ஃபாதர், இவன் சும்மா போத்து போல் வளர்ந்துருக்கான். போத்துனா எரும மாடு போல் வளர்ந்துருக்கான். ஒரு அறிவு மண்ணாங்கட்டி இல்லை, எனக்கு முன்னாடி வச்சு திட்டுறாரு. அப்படி திட்டக்கூடாது. தயவு செய்து அப்பா அம்மா பிள்ளைரை வளர்க்குறது அப்படி தான். 1 முதல் 5 வரை அப்பா அம்மா கொஞ்சம் இந்த குழந்தையோடு சேர்ந்து இருக்கணும். 6 முதல் 10 வரை எது தப்பு தவறு என்பது சுட்டி காண்பிக்க வேண்டும். 11 முதல் 15 வரை இருக்கடா நிக்கடா அது கரெக்டாக சொல்லி காமிக்கிறோம். 16 முதல் கடைசி வர ஒரு ஃப்ரெண்டு போல, நண்பன் போல, நண்பி போல தோளில் கை போட்டுட்டு நல்ல ரீதியாக வளர்க்கணும். இதுதான் குழந்தைகளை வளர்க்கின்ற ரீதி, வளர்க்கின்ற முறை. அப்படி இருந்துச்சுன்னா குடும்பத்தில் சண்டை வராது, பிரச்சனை வராது. இப்போ நம்ம தொடக்கத்துலேருந்து இங்கிலீஷ் நல்லா பேசுவோம். இங்கிலீஷ்னா என்ன இங்கிலீஷ் தெரியுமா? என்ன பிரிட்டிஷ் இங்கிலீஷில். நமக்கு இங்கிலீஷ்னா கெட்ட வார்த்தை பேசுவோம். வாயை திறந்தாலே நமக்கு கெட்ட வார்த்தை தான் வரும். அப்படி அந்தோனியாருக்கு அப்படி பதுவை அப்படி கெட்ட வார்த்தை வந்தது கிடையாது. அவர் வாயை திறந்தானே கிருபை தான் வரும், மகத்துவம் வரும், நல்ல பிரசங்கம் சொல்லுவார். அது வழி இப்போ நம்ம உலகத்தில் நிறையா தேவாலயம், ஒரு யாருடைய எந்த புனிதர் பேரில் நிறைய தேவாலயம் இருக்குது? தப்பு. ஃபர்ஸ்ட் யாரு? வெரி குட். 2 அந்த 3 சவேரியாரா? அது இங்கதான். 1 மாதா, 2 அந்தனியார், 3 செபஸ்தியா, 4 வர்கீஸ். இங்கிலீஷ்ல சார்ஜ் வர்கீஸ். இது போல புனிதர். அதுல 2வது இடத்தை பிடிச்சவர் அந்தோனியார். நாவு சூப்பரா இருந்துச்சு, புனிதமுள்ள நாவா இருந்துச்சு. இப்போ உங்க நாவும் என்னுடைய நாவும் எப்படி இருக்கு நீங்க செக் பண்ணணும். அந்த அப்பா எனக்கு முன்னாடி வந்து பள்ளியை திட்டுறாரு, தருதலை மண்டு மாக்கா அப்படின்னு திட்டுறாரு. அப்படி திட்டவே கூடாது. நான் அவருக்கு நல்லா கொடுத்தேன். நீ ஒரு அப்பன், எனக்கு முன்னாடியே இப்படி திட்டுனா அப்போ வீட்டில் சொந்தங்கள் பந்தங்கள் எல்லாம் வருவாங்க, அவங்களும் நல்லா திட்டுவேன். ஒரு குருவானவருக்கு முன்னாடி வச்சு நீ இப்படி திட்டுனா அப்போ மற்றவங்க முன்னாடி எப்படி வச்சு திட்டுவ? நீ அப்படி திட்டக்கூடாது. ஆமாம், அந்த பையன் வந்தப்ப நீ படிப்படா, நீ நல்லா இருப்ப, நான் சொன்னதா தான், நீ நல்லா இருப்ப, நீ நல்லா படிப்படா கண்ணு, நல்லா படிப்படா மக்களை, நான் அதை சொல்லிகிட்டே இருக்கேன். அவர் நெகட்டிவாக சொல்கிறார்.
அவன் உடனே போத்து பட்டி என்னெல்லாம் விலங்குகள் இருக்கோ எல்லா விலங்கு பேர் சொல்லி என்ன கூப்பிடாரு ஃபாதர். நல்லா படிச்சுட்டு இருந்தேன்னா அங்க வயநாடு போன பிற்பாடு எனக்கு படிக்க முடியல. எங்க அப்பா சொல்ற பேச்சு, அவரை திட்டுற திட்டு, இதெல்லாம் கேட்டு கேட்டு எனக்கு அது பழகி போச்சு. இனி படிக்கண்டாம், அப்படி படிக்க மாட்டான். அதனால எல்லாம் அளவோட இருக்கணும். அமிர்தம் அளவுக்கு மீறினா அது நமக்கு விஷமா மாறிடும். அப்ப திட்டலாம், எப்போதும் திட்டிருந்தா அப்புறம் அவன் பயம் வராது. அதுபோல மனைவி மரணங்கள்லாம் திட்டலாம், எப்போதும் திட்டிட்டு இருந்தீங்கன்னா என்ன என்னுடைய கனவு இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு தேய்ச்சிட்டு போயிடுவாங்க. இந்த முந்தானி எடுத்துருங்கன்னா அது போல் அப்படியே தொடச்சிட்டு போயிடுவாங்க. அதே போல் புருஷன் எப்போது இடைக்கிடையில தான் புருஷனுக்கு 2 கொடுக்கணும். எப்போதும் கொடுத்தீங்கன்னா என் பொண்டாட்டி இப்படி தான். ஆளுக்கு ஒரு குடும்ப ஜபத்துக்காக போனேன். ஒய்ஃபு திட்டுது, ஃபாதர் இவன் இப்படி தான், என் முன்னாடியே புருஷனை வடை போடன்னு சொல்லுது. இவன் இப்படிதான் ஃபாதர், இவன் டெய்லி கோயிலுக்கு போறான், இவன் கள்ளம் ஃபாதர். அட பாவியல. அவரு புருஷன் சொல்றாரு, ஃபாதர் இதை கேட்டு நீங்க பயந்துடாதீங்க, ஷாக் ஆகாதீங்க, இவன் எப்போதும் இப்படிதான். அதனால கேட்டு 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 அந்த புருஷனும் அதை சீரியஸா எடுக்க மாட்டாரு. படா படம் தான் கூப்பிடும் அந்த மனைவி கணவனை. அப்படிலாம் போய் கூப்பிடாதீங்கன்னா நாவு சரியில்லாத போயிடும். ஏசப்பா நாவு எப்படி இருந்துச்சு? மகத்துவம் உள்ளதாக இருந்துச்சு. அவனுடைய சிஷ்யன் அந்தோனியாருடைய நாவு, பதிவேந்தனுடைய நாவு எப்படி இருந்துச்சு? அதுவும் சூப்பராக இருந்துச்சு. அதே போல் உங்களுடைய நாவும் என்னுடைய நாவும் நன்மை பயவிக்கின்ற, நன்மை உண்டாக்குன்ற, கிருபையை உண்டாக்குன்ற, நல்ல அடையாளங்களை உண்டாக்குன்ற நல்ல நாவை போல நம்மளுடைய நாவும் மாறணும். இதுதான் அந்தோனியார் நாவு. நீங்கள் சகோதரி சொல்ல 2வது புனிதர் நாவு மட்டும்தான் அழியாமல் இருக்கிற 2 புனிதர் இருக்காங்க. அதில் 2வது புனிதர் ஜான் நெபோமுக். அவர் 1345 பொஹேமியா நாட்டில் பிறந்தவர். அவர் 1393 இறந்து போனார். அவருக்கு அருளாளர் பட்டம் கிடைச்சது மே மாதம் 1721. திருத்தந்தை இன்னோசன்ட் 13 அருளாளர் என்ன பட்டம் கிடைச்சிச்சு. புனிதர் பட்டம் 1729 திருத்தந்தை பெனடிக்ட் 13 வழியாக அவருக்கு புனிதர் என்ற திருப்பட்டம் கிடைச்சிச்சு. இவர் அந்தோனியார் போல இல்ல, இவர் வேற லெவல். அந்தோனியார் நிறைய பேசி, நல்லதை பேசி அற்புதத்தை உண்டாக்குனாரு. இவர் பேசாம உண்டாக்குனார். ஜான் நெபோமுக். இவர் என்ன பண்ணாரு தெரியுமா? பாவ சங்கீதனம் கொடுக்கறதுல சூப்பரான ஆளு. பாவ சங்கீதனம் நல்ல பாவசனம் கொடுப்பார். அவர் பாவசனம் கொடுக்கும்போது வெனிஸ்லாவுஸ் என்ற ஒரு அரசன், பொஹேமியா அரசன், பொண்டாட்டி பேரு சோஃபியா. சோஃபியா எனக்கு இந்த ஃபாதர் தான் எனக்கு ஆன்மீக குருவா வேணும் அப்படின்னு தேர்ந்தெடுத்தாங்க. சோஃபியா இருக்கிறவங்க யாரும் தப்பா நினச்சிக்காதீங்க. அந்த ராணி பேரு சோஃபியா. என்னோட நம்ம ஃபாதர் என்னுடைய பேர் சொல்றாருன்னு நினச்சிக்காதீங்க. ராணி பேர் சோஃபியா. இந்த வெனிஸ்லாஸ் அரசனுடைய ஒய்ஃப் பேரு சோஃபியா. இந்த சோஃபியா இந்த ஃபாதர் எனக்கு ஆன்மீக குருவா வேணும், ஆன்மீக தந்தையா வேணும்னு தேர்ந்தெடுத்து எப்போதும் ஸ்பிரிச்சுவல் டைரக்ஷனு ஆலோசகர் பாவசங்கீதனம் போயிட்டு இருக்கும்போது, என்ன இவ எப்போதும் இந்த ஃபாதர் தான் போறா, இவ என் பொண்டாட்டி, ஏதாவது ஒரு வழி, நம்ம ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வெனிஸ்லாஸ் அரசன் ஃபாதர்கிட்ட போயிட்டு, என்னதான் பேசுறீங்க 2 பேரும்? ஏன்னா புருஷன் என்னட்ட கூட இவ்வளவு நாள் பேச மாட்டா, இவ ஒன்னுட்ட வந்து இப்படி மணிக்கணக்கா பேசிட்டு இருக்கான், என்னதான் பேசுறா என் பொண்டாட்டி ஒன்னுட்ட அப்படி கேட்கும் போது இவரு ஒன்னும் பேச மாட்டாரு. ஜான் ஆஃப் நெபோமுக் ஒன்னும் பேசவே மாட்டார், இப்படியே தான் இருப்பார். சொல்லு பேச மாட்டார், மீண்டும் கஷ்டப்படுத்துவார், பேச மாட்டார். கடைசியில் டார்ச்சர் பண்ணுவார், பேச மாட்டார். கடைசியில் கொலை பண்ணுவாங்க இவரை. முதல்ல கன்ஃபெஷன் சீக்கிரட்டை பேசாம இருந்து நாவை தூய்மைப்படுத்தியவர், பேசாம இருந்து நாவை தூய்மைப்படுத்தியவர் இந்த நெபோமுக். அப்போ
நீங்க புருஷன் வேலைக்கு போயிட்டு வந்தா சும்மா மசில் பிடிச்சிட்டு இப்படி பேசாம இருப்பீங்க. அந்த பேசாம இருக்கிறது இல்லை. கௌரவத்தோட அகங்காரத்தோட தலகணத்தோட இருப்பீங்க. அது அந்த பேசாம இருக்கிறது இல்லை. நன்மைக்காக ஒரு பெரிய அபகடம் ஆபத்து வருது, அப்போ பேசாம இருந்தாதான் இது நல்லது என்று தெரிந்தால் அப்ப பேசாம இருக்கும். நன்மைக்காக பேசாம இருக்கும். அதே போல நன்மைக்காக பேசாம இருந்தவர், ஒரு புனிதத்திற்காக பேசாம இருந்தவர், ஒரு அருளுக்காக பேசாம இருந்தவர், இவருடைய நாவு இப்ப அழுகாம இருக்குது. அப்ப 2 விதத்துல நம்ம நாவை உபயோகிக்கலாம். பேசாம இருக்கிறது வழியாயிட்டு நாம் நாவை தூய்மைப்படுத்தலாம். நல்ல முறையில் பேசி கிருபை கொண்டு வருவதையும் தூய்மைப்படுத்தலாம். பேசிய தூய்மைப்படுத்தியவர் அந்தோனியார், பதுவை அந்தோனியார். பேசாமல் தூய்மைப்படுத்தியவர் நெபமுக், ஜான் நெபமுக். அப்போ நீங்க சிந்திக்கணும். அதான் சிராக் புத்தகம் 6:5 இன்சொல் நண்பர் தொகையை பெருக்கும், இன்சொல் நண்பர் தொகையை பெருக்கும், பண்பான பேச்சு உன் மதிப்பை உயர்த்தும், பண்பான பேச்சு உன் மதிப்பை உயர்த்தும். Praise the Lord, praise the Lord, hallelujah, 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 hallelujah. அப்ப இன்சொல் நண்பர் தொகையை பெருக்கும், பண்பான பேச்சு உன் மதிப்பை உயர்த்தும். அப்ப நீங்க நினைச்சு பார்க்கணும், என்னுடைய நாவு எந்த அளவுக்கு நன்மை பயப்பிக்கக்கூடியதாக இருக்கிறது, நன்மை உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது. என்னுடைய நாவு எந்த அளவிற்கு சைலண்டா இருந்து வயலண்டான விதத்துல மாறுது. எங்க இப்படியும் இருக்கிறாங்க, சைலண்டா இருக்கிற ஆளு நம்ப முடியாது, அவங்க வயலண்டா இருப்பாங்க. நேற்று தான் 22 வருஷம் லவ் பண்ணிட்டு நேற்று வந்து டிவோர்ஸுக்காக ஒரு கப்பல்ஸ் வந்தாங்க. அப்போ நான் பேசினேன், எத்தனை வருஷமா நீங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணீங்க? 22 வருஷம் ஃபாதர். இல்லை ஃபாதர், அப்போ லவ் பண்ணும்போதெல்லாம் ஆள் சூப்பராக இருந்தார் ஃபாதர். கல்யாணம் பண்ண பிற்பாடு தான் ஃபாதர் அவர் ஆள். அப்போலாம் பார்த்தா மண்ணுண்ணி பாம்பு, மிண்டா மடந்தை, பேசாத போல. அதை பார்த்து தான் ஃபாதர் நான் கல்யாணம் லவ் பண்ணவே தொடங்கினேன் காலேஜில், ஸ்கூலில். இப்போ பார்த்தா அவரை போல் வேற ஆள் இல்லை ஃபாதர். கேடி வில்லன், பொண்டாட்டி வைக்கிற பேர் கேடி வில்லன், தருதலை. இப்போ குடிகாரன், நாட்டு குடிமகன், குடிமகன். இப்போ டிவோர்ஸ் வேணும் ஃபாதர். எப்படியாவது பேசி லவ் பண்ணும்போது என்ன கேட்டா, நீ லவ் பண்ண இப்போ வந்து எப்படியாவது பேசி நீங்கள் நானா புரோக்கரா? நான் கேட்டேன் அந்த பொம்பளைட்ட, நானா புரோக்கரா? லவ் பண்ணும் போது நல்லா லவ் பண்ண, இப்போ வந்துட்டு காட்டாக்கடையில் இருக்கிற அந்த தமிழ் ஃபாதர் நல்லா கவுன்சிலிங் கொடுப்பாரு. நீங்க பார்த்து செய்யுங்க ஃபாதர், என்ன என்கிட்ட சொல்றா, நீங்க பார்த்து செய்யுங்க ஃபாதர், எல்லாம் சரியாகும். பார்த்து என்னுடைய புருஷன் சொல்லுங்க டிவோர்ஸ் வேணும் சொல்லுங்க அப்படின்னு. இதுக்கு எந்த குருவானவரும் டிவோர்ஸ்க்காக சப்போர்ட் பண்ண மாட்டாங்க தெரியுமா? எல்லா குருவானவரும் ஒன்றாக மாற்ற வேண்டும், ஒன்றாக சேர்ந்து ஜெபிக்க வேண்டும் தான் ஆசைப்படுவாங்க. டிவோர்ஸுக்காக இருக்க மாட்டாங்க. அதவா ஸ்பெஷல் கேஸில் பிசாசு மோகினி இப்படி உள்ள ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கேஸ் இருந்தால் தான் சரி போ அப்படின்னு சொல்லுவாங்க. தொடக்கத்தில் எந்த ஃபாதரும் எந்த குருவானவரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. நான் சப்போர்ட்லாம் பண்ண மாட்டேன். நான் கவுன்சிலிங் கொடுக்குறேன், ஃபர்ஸ்ட் செஷன் செகண்ட் செஷன் போட்டு நாவு அவன் நியந்திரிக்கவில்லை, கண்ட்ரோல் பண்ணல, அதனால டிவோர்ஸ் கேட்குறாப்போ. இதே போல தான் சில பேர் நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க, சொல்ல முடியல, மக்களுக்காக மக்கள் நினச்சி பார்த்து டிவோர்ஸ் வேண்டாம் டிவோர்ஸ் வேண்டாம் நினச்சி இப்படி அங்கெல்லாம் ஆள் இருக்கீங்க. அது போல் ஆள் வேற வழி இல்லை, வந்துட்டோம் சரி வாழ்ந்துட்டு போவோம் அப்படியும் ஆள் இருக்கீங்க. வேற என்ன பண்ணுறது, வந்துட்டோம். குளிக்க போயிட்டு தலை நினைக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடாது. குளிக்க போயிட்டு தலை நினைச்சே ஆகும். குளத்துல போயிட்டு குளிக்க போயிட்டு ஐயோ என் தலை நினைக்கக்கூடாது, என் உடம்பு நினைக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி அப்படி நீங்கள் ஆசைப்பட முடியாது. குளிக்க போயிட்டா நீங்கள் நினைஞ்சிருவீங்க. அப்போ வாழ போயிட்டீங்க, வாழ்ந்தே ஆகணும். அந்த வாழ்வதற்கான வழிமுறைகள் தான் நாவை நல்ல முறையில் உபயோகிப்பது. 2 புனிதரும் நல்ல முறையில் உபயோகிச்சாங்க. அதே போல உபயோகிக்க ஒரு அடையாளம், ஒரு ஆசீர்வாதம் நமக்கு வேணும் என்ற ஒரு சிந்தனையோடு எல்லாவரும் எழுந்து நின்று கொண்டு பாடல் பாடி தெய்வத்தை புகழ்த்தி கொண்டு
ஆராதித்து கொண்டு இறைவனுடைய ஆசிரை நாம் பெற்று வளமடைவோம். அனைவரும் எழுந்து நிற்போம். அன்புள்ள ஆண்டவரே சுவை நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவே. உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திட உயிர் தந்த தேவனே. அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே என் ஆருயிரே. பெற்ற தாயும் என் தந்தையுமானவரை மற்ற எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடும் வாக்கு மாறாதவரே. அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே என் ஆருயிரே. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே உந்தன் நாமத்தை போற்றிடுவே. உம்மை அல்லாது பூமியில் யாரையும் நம்பிடு உயிருள்ள தேவமே நீ. ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே என் ஆருயிரே. பொன் வெள்ளியுமோ பெரும் பேர் புகழோ பண ஆசையும் வீணல்லவோ. பரலோகத்தின் செல்வமே என்னரும் இயேசு போதும் எனக்கு நீரே. ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே என் ஆருயிரே.
ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே இயேசுவே தனாருயிரே எந்த நண்புள்ள ஆண்டவரே சுவையார் உந்தன் நாமத்தை போற்றிடுவே உம்மை போரு தேவனை பூமியில் அறிந்தேன் உயிர் தந்த தேவமே நீ ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே இயேசுவே எந்தன் ஆருயிரே இயேசுவே எந்தன் ஆருயிரே இயேசுவே எந்தன் ஆருயிரே இயேசுவே எந்தன் ஆருயிரே എല്ലാവരും കണ്ണുകൾ അടയ്ത്തുകൊണ്ട് നമ്മുടെ தேவைகளையும் அன்றாடுகளையும் சமர்ப்பிச்சுകൊണ്ട് என்னோடு சேர்ந்து ஜெபியுங்கள். சுதிகன 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 சுதிகனோ சுதிகன 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 சுதிகனோ இயேசுவோட பேசுங்க, நாவு உபயோகிங்க, இயேசுவோட பேசுங்க, வாய் திறந்து பேசுங்க. என்ன தேவை எல்லாத்தையும் சொல்லி ஜெபியுங்க. இயேசுப்பா வருவாரு, இயேசுவை கேட்பாரு. நான் உன்னோட இருக்கிறேன், உன்னுடைய கரங்களை நான் பார்க்கிறேன். என் பேசு மகளே, பேசு மகனே, என் பைபிள் என்ன சொல்கிறேன், என்னோடு பேசு, வாய் திறந்து பேசு, உன்னுடைய இதய கதை திறந்து காண்பீங்க. நான் வருகிறேன், உன்னை பார்க்கிறேன், உன்னுடைய குறைகளையும் நிறைகளையும் நான் ஏற்று பார்க்கிறேன், உன்னோடு இருக்கிறேன். எசையா சொல்லுவது போல நீ பயப்பட வேண்டாம், நான் உன் கூட இருக்கிறேன், ஒரு மகன் முன்பாக பின்பாக இடமாக இருக்கிறேன், வல்லமாக இருக்கிறேன் சொல்லி தைரியப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். ஏசப்போடு ஜெபிங்க மக்களே, பிரியப்பட்ட மக்களே. சுதிக்கிற சுதிக்கிற சுதிக்கணும், சுதிக்கிற 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 வல்லமல்ல பிதாவே, என்னுடைய மக்கள் ஒவ்வொருவரையும் உமது திருக்கரங்களிலும் பாதங்களில் சமர்ப்பிச்சு ஜெபிக்கிற ஆண்டவரே, நல்லவனாய் கிறிஸ்து ராஜாவே, நல்லவனாய் கிறிஸ்து ராஜாவே, என்னுடைய மக்கள் எல்லாவரையும் சிறப்பான விதத்தில் ஆசீர்வதிக்கப்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே, நன்மை நிறைந்தவரே, தூய்மை நிறைந்தவரே, அருள் நிறைந்தவரே, கருணை நிறைந்தவரே, காருணை நிறைந்தவரே, இறங்கி வரவழைச்சு ஜெபிக்கிற ஆண்டவரே, அக்னியோடு ஆசீரோடு இறங்கி ஜெபிக்கிற ஆண்டவரே, வல்லமையுள்ள பிதாவே, கடபாரங்கள், புத்திமட்டுகள், விஷமங்கள், கஷ்டப்பாடுகள் நிறைஞ்சு நெருங்கிற குடும்பங்களை சாதிச்சு பிரார்த்திக்கணும். ஈசோயே அனுகிரகிக்கிற பிதாவே, ஆசீர்வதிக்கிற பிதாவே, இறங்கமையா, அபிஷேகத்தோடு இறங்கமையா, சுதியோடு இறங்கமையா, வல்லமையோடு இறங்கமையா, ஆசீரோடு இறங்கமையா, சிறப்பான விதத்தில் ஆரோக்கியம் வேண்டும் என்று சொல்லி வியாதியஸ்தரை பிரத்யேகம் எல்லா நோயாளிகளை சமர்ப்பிச்சு ஜெபிக்கிற ஆண்டவரே, இறங்கமையா, அபிஷேகத்தோடு இறங்கமையா, சுதியோடு இறங்கமையா, அசாத்தியவனே சாத்தியமாக்குபவனே, வல்லமையுள்ளவனே, இறங்கமையா, அபிஷேகத்தோடு இறங்கமையா, சுதியோடு இறங்கமையா, வல்லமையோடு இறங்கமையா, ஏசப்பாவே, எல்லா நோயாளிகளையும் சமர்ப்பிச்சு ஜெபிக்கிற ஆண்டவரே, இறங்கமையா, அபிஷேகத்தோடு டாக்டருக்கெல்லாம் டாக்டர், மருத்துவருக்கெல்லாம் மருத்துவராக திகழ்பவரே, உமது வல்ல கரத்தால் இவர்களை, அக்னியுள்ள கரத்தால், ஆரோக்கிய கரத்தால் இவர்களை தொட்டு ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். சிறப்பான விதத்தில் கர்ப்பத்தில் முழை இருக்கிற அந்த சகோதரிகளை சமர்ப்பித்து ஜெபிக்கிறேன். உமது கருதலில் கரங்களால், அபிஷேகத்தின் கரங்களால் அவர்களை தொட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அவருடைய கர்ப்பத்தை தொட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஏசப்பாவே, இறங்கமையா, அபிஷேகத்தோடு இறங்கமையா, சுதியோடு இறங்கமையா, வல்லமையோடு இறங்கமையா, ஆசை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், சுதி இறங்கட்டும். ஆண்டவரே, என்னுடைய மகன் படிக்க வேண்டும், என்னுடைய மகள் படிக்க வேண்டும், நல்ல நிலைக்கு உயர வேண்டும் என்று சொல்லி ஆசையோடு ஜெபிச்சு கொண்டிருக்கிற, ஜெபிச்சு கொண்டிருக்கிற, வேண்டிக் கொண்டிருக்கிற, மன்றாடி கொண்டிருக்கிற அவர்களை சமர்ப்பிச்சு ஜெபிக்கிற ஆண்டவரே, ஒப்படைத்து ஜெபிக்கிற ஆண்டவரே, இவருடைய கூக்குரலை நீ கேட்க வேண்டும் என்று ஜெபிக்கிற ஆண்டவரே, ஏசப்பாவே, இறங்கமையா, அபிஷேகத்தோடு இறங்கமையா, சுதியோடு இறங்கமையா, வல்லமையோடு இறங்கமையா, ஆசீர்வோடு இறங்கமையா, பிரத்யேகம்
தன் பெத்தனங்களால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற குடும்பங்களை சாட்சி ஜெபிக்கிற ஆண்டவரே, செய்வினையால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற குடும்பங்களை சாட்சி ஜெபிக்கிற ஆண்டவரே, ஏசப்பாவே அவர்களை நீ விடுதலை நல்கி ஆசீர்வதிச்சு ஜெபிக்கிற ஆண்டவரே, ஏசப்பா விடுதலை நல்கி ஜெபிக்கிற ஆண்டவரே, இரங்கமையா, அபிஷேகத்தோடு இரங்கமையா, சுதியோடு இரங்கமையா, வல்லமையோடு இரங்கமையா, ஆசீர்வதிங்கட்டும். வலது கை சோபிச்சு நிற்கின்ற சகோதர சபைச்சு ஜெபிக்கிற ஆண்டவரே, ஏசப்பாவே பூர்வர்கள் வழியாയിട്ട് ഉണ്ടായ அந்த தடசங்களையும் புத்திமட்டுகளையும் சாபங்களை கழுகி அந்த சகோதரனுக்கு விடுதல் நல்கிற ஜெபிக்கிற ஆண்டவரே, ஏசப்பாவே இரங்கமையா, அபிஷேகத்தோடு இரங்கமையா, சுதியோடு இரங்கமையா, வல்லமையோடு இரங்கமையா, ராஜு சகோதர சௌரிச்சு பிரார்த்திக்கணும். ഈശോയെ അനുഗ്രഹിക്കുന്ന പിതാവേ, ആശീർവദിക്കുന്ന പിതാവേ, ഇറങ്ങമയ്യ, അഭിഷേകത്തോട് ഇറങ്ങമയ്യ, സ്തുതിയോട് ഇറങ്ങമയ്യ, വല്ലമയോട് ഇറങ്ങമയ്യ. ഒരു സൈഡ് തലവേദന ഉള്ള സഹോദരി ഒരുവരെ സമർപ്പിച്ച് ജപിക്കാണ്ടവര് യേശപ്പാവേ ഇറങ്ങമയ്യ, അഭിഷേകത്തോട് ഇറങ്ങമയ്യ, സ്തുതിയോട് ഇറങ്ങമയ്യ. ശ്രദ്ധിക്കുന്നു 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 മയക്കമരുന്നിൽ പെട്ടുപോയ, മയക്കമരുന്നൊക്കെ ആളായി പോയ മകൻ ഒരുവനുക്കാக കണ്ണീരോട് ജപിച്ചു കൊണ്ടിരിക്കുന്ന, കണ്ണീരോട് വേണ്ടി കൊണ്ടിരിക്കുന്ന, കണ്ണീരോട് നിലവിളിച്ച് ജപിച്ചു കൊണ്ടിരിക്കുന്ന, മണ്ണടി കൊണ്ടിരിക്കുന്ന ആ അമ്മയുടെ നിലവിളിയെ നീ കേൾക്ക വേണ്ടി ജപിക്കാണ്ടവര് യേസപ്പാവ് அந்த മകനെ സൗരിച്ച് ജപിക്കാണ്ടവര് சிறப்பான விதத்தில் நிக்கோட்டின் அளவு ഒരുപാട് கூடி கூடி போகின்ற நிலையில் அவன் பைத்தியம் நிலைக்கு ஆளாகான் போகின்ற அந்த அவஸ்தையை நினைத்து பார்த்து கதறிக்கொண்டு அழுதி கொண்டிருக்கிறான். அம்மையுடைய நிலவெளி நீ கேட்க வேண்டும் செபிக்கிறான். ஏசப்பாவே இறங்கமையா, அபிஷேகத்தோடு இறங்கமையா, சுதியோடு இறங்கமையா, வல்லமையோடு இறங்கமையா. ஏசப்பாவே 5 வருடங்களாக பவன பணி, வீடு பணி தொடங்கிட்டு கட்ட முடியாத ஒரு சிச்சுவேஷன், ஒரு அவசரம், அந்த நிலையை அவர்கள் சமர்ப்பிச்சு ஜெபிக்கிறார். தேவ சகாயம் பிள்ளைகிட்ட போனா எனக்கு இந்த கிருபை திருப்பி கிடைக்கும், என்னுடைய வீடு கட்டுகிற பணி மீண்டும் தொடங்க முடியும் என்று சொல்லி அந்த ஒரு அடி உரைச்ச விசுவாசத்தோடு, ஆழ்ந்த விசுவாசத்தோடு ஜெபிச்சு கொண்டிருக்கிற அந்த சகோதரனையும் சகோதரியும் சமர்ப்பிச்சு ஜெபிக்கிற ஆண்டவரே, ஏசப்பாவே இறங்கமையா, அபிஷேகத்தோடு இறங்கமையா. அந்த பவன பணியில், வீடு பணியில், கட்டட பணியில் உள்ள தடசங்களையும் புத்திமட்டிலும் மாற்றி நன்மையிലേക്ക് നയിക്കണമെന്ന് പ്രാർത്ഥിക്കുന്നു. ഈശോയെ നല്ല പിതാവേ ഇറങ്ങമയ, അഭിഷേകത്തോട് ഇറങ്ങമയ, സ്തുതിയോട് ഇറങ്ങമയ, വല്ലമയോട് ഇറങ്ങമയ, ആശീർവോട് ഇറങ്ങമയ, വല്ലമയോട് ഇറങ്ങമയ. ஏசப்பாவே எல்லா மக்களையும் இந்த திருத்தலத்திற்கு வந்து போகின்ற ஒவ்வொருவரையும் நீர் கிருபையோடு நினைக்க வேண்டும், கிருபையில் முழுக வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிற ஆண்டவரே, ஆசீர் இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், சுதி இறங்கட்டும், அக்னி இறங்கட்டும் ஆண்டவரே. ஏசப்பாவே இறங்கமையா, அபிஷேகத்தோடு இறங்கமையா, சுதியோடு இறங்கமையா, வல்லமையோடு இறங்கமையா, ஆசீர் இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், சுதி இறங்கட்டும் ஆண்டவரே. ஏசப்பாவே இறங்கமையா, அபிஷேகத்தோடு இறங்கமையா, சுதியோடு இறங்கமையா, வல்லமையோடு இறங்க, ஆசீர் இறங்கட்டும், சுதி இறங்கட்டும் ஆண்டவரே. ஏசப்பாவே எல்லாரும் 2 கரங்களையும் தலையில் வைத்துக்கொண்டு ஜெபிப்போம். தெய்வமே, சொல்வதை ஏற்றெடுத்து சொல்லுங்க. தெய்வமே, தெய்வமே என்ன அனுகரிக்கணுமே, தெய்வமே என்ன அனுகரிக்கணுமே, தெய்வமே என்ன ஆசீர்வதிக்கணுமே, தெய்வமே என்ன ஆசீர்வதிக்கணுமே, தெய்வமே என்ன அபிஷேகம் செய்யணுமே, தெய்வமே என்ன அபிஷேகம் செய்யணுமே, தெய்வமே என்ன ஆசீர்வதிக்கணுமே, என்னை எனக்கு விடுதல் நல்கணுமே, தெய்வமே என்ன அனுகரிக்கணுமே, தெய்வமே என்னை ஆசீர்வதிக்கணுமே, என்னுடைய குறைகளை மாற்றி தரணுமே, என்னுடைய குடும்பத்தில் உள்ள தடைகளை மாற்றி தரணுமே, என்னுடைய உடம்பில் உள்ள நோயை மாற்றி தரணுமே, சிறப்பான விதத்தில் என் குடும்பத்தில் உள்ள செய்வினைகளை, வேதனைகளை, கெட்டுகளை, தடசங்களை மாற்றி தரணுமே. ஏசப்பாவே 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 எல்லாம் எந்த அளவுக்கு சொல்ல முடியுமே அந்த இடத்துல உயர்ந்த சுரத்தில் ஏசப்பாவே 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தந்தை மகன் தூய ஆவியன் நம்ம எல்லாவரும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.